கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமின் பேரழிவு, உலகத்தின் முடிவு, அவரது இரண்டாம் வருகை என்பதை பற்றி பின்னி பிணைந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கடைசியாக உலகத்தின் முடிவு அல்லது நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிற இடத்துல அவருடைய வருகை, ஏன்னா இவங்க அடையாளம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடையாளம் சொல்லுங்க. இப்போ எருசலேமின் அழிவை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாட்களில் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆண்டவரின் வருகை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாள், நாழிகை அப்படின்னு இருக்கும். இது ஒரு வித்தியாசம். எருசலேமின் அழிவை பற்றி சொல்லும்போது அடையாளம், ரோம பேரரசின் படைகள் எல்லாம் எருசலேமை சூழ்ந்து கொள்ளும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு, நியாய தீர்ப்பு அல்லது முடிவின் வருகைக்கு எந்த அடையாளம் கிடையாது. நாளோ நாழிகையோ கூட தெரியாது. இதை தான் இங்கே சொல்ல வர்றார். பார்ப்போம். 24ஆம் அதிகாரம் மத்தேயு 36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். 29வது வசனம். அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எருசலேமின் அழிவை அந்த நாட்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவரின் இரண்டாவது வருகையின் அந்த ஒரு விஷயத்தை அந்த நாள், அந்த நாழிகை என்று சொல்றார். இப்போ இந்த நாள், இந்த நாழிகை என்பது தெரியாது, தேவதூதருக்கு தெரியாது, மனுஷகுமாரனுக்கும் தெரியாது, பிதா ஒருவருக்கு மட்டும் தெரியும்ன்றார். இதை பல இடங்களில் இதுக்கு ஏற்றார் போல நிருபங்களில் கூட ஆவியானவர் நமக்கு குறிப்பிடுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லை ஏற்கனவே? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி. அதனால தான் தெசலோனிக்கே பட்டணத்தார் ஆண்டவரின் வருகையை பற்றி ரொம்ப தீவிரமாக, மற்ற எல்லாரை காட்டிலும் அவங்களுடைய காத்திருப்பு ரொம்ப தெளிவாகவே தெரியும். வருகையை பற்றி ரொம்ப முக்கியமான நிகழ்வை எல்லாம் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருடைய நாள் திருடன் வருவது போல ஒரு விருந்தாளி சொல்லிட்டு வருவாங்க இல்லையா? உறவுக்காரவங்க சொல்லிட்டு வருவாங்க. அப்படி திடீர்னு வந்தால் கூட நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல அதை சமாளிக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து தங்கி ஒரு சாவகாசமாக அந்த ஒரு நிகழ்வை நம்ம நடத்தி போகலாம். ஆனால் ஆண்டவரின் இரண்டாவது வருகை இருக்கிறது இல்லையா, அது எப்போன்னு தெரியாது. விழித்திருக்கணும், காத்திருக்கணும், அதுக்காக ஆயத்தமாக இருக்கணும். இந்த முக்கியமான பாடத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. அதுக்கு நாம் புரிந்து கொள்ளும் உதாரணத்தோடு கூட சொல்றார். மத்தேயு 24:37 முதல். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பெண் கொண்டும் கொடுத்தும் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றது தப்பானா இல்லை. இன்னைக்கும் நாம் அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் உணராதிருந்தார்கள் ஒரு விஷயத்தை. அது என்னன்னா, இதோ ஒரு பெரிய வெள்ளத்தினாலே இந்த பூமி அழிய போகிறதாமே, ஒரு குடும்பம் அதற்காக ஆயத்தமாக ஒரு பேழையை கட்டி கொண்டிருக்கிறார்களே, அப்போ நாமும் கூட அவர்களோடு இணைந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு மாத்திரம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே தேவ திட்டத்தை தள்ளிவிட்டு அதை உணராமல், நினைவில் வைத்து கொள்ளாமல் நடந்தாங்க. வழக்கமாக பெண் கொள்ளுதல், பெண் கொடுத்தல்,
புசித்தல், குடித்தல் இவைகள் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அவசியமான ஒன்றுதான். பிரச்சனை அது அல்ல. அவர்கள் விழித்திருக்கவில்லை, சொன்ன செய்தியை காதலை வாங்கவில்லை, அல்லது அதற்காக தங்களை அவர்கள் ஆயத்தமாக்கவில்லை. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கும் கூட தேவனுடைய குமாரன் 2ஆம் முறை வரப்போகிறார் என்ற விஷயத்தை அறிவாக தெரிந்து வைத்திருக்கிற நாம் அதில் தினமும் அதற்கான ஆயத்தமாக என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்து அதை நிறைவு செய்து விடுகிறோம் என்ற நினைவோடு கூட, ஒருவேளை கர்த்தர் வருவாரானால் அவரை நான் சந்திக்க வேண்டுமே என்ற ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். 40 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஏன் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒருவர் கைவிடப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு? ஆண் சொல்றார், பெண்ணும் சொல்றார் இல்லையா? இங்க பேதமே கிடையாது. யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் வாழும்படியாகனா அவர் யாரு? அவர் கன்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது, வந்து மோதியது, அது கன்மலையின் மேலே கட்டப்பட்டபடியால் அது விழவில்லை, அழியவில்லை. இந்த பக்கம் அதே மாதிரி வேலையை செய்து கொண்டிருந்த, வீட்டை கட்டி கொண்டிருந்த ஒருவர் தான், ஆனால் அவர் மணல் மேலே கட்டினாராம். ஆண்டவர் ரொம்ப எளிமையான உதாரணத்தால் ஏற்கனவே மலையிலே பிரசங்கித்தார். இப்பொழுது இந்த இடத்துல ஆயத்தமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து தங்களை அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரட்சிப்படைந்தவர்கள், சபையிலே தங்கள் ரட்சிப்பை காப்பாற்றி கொண்டு வாழ்பவர்கள், சமுதாயத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக தங்கள் இருப்பை காப்பாற்றி வாழ்பவர்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கிறது. மற்றவர்களோ அக்கறை இல்லாமல், உணர்வில்லாமல், கிறிஸ்துவின் வருகையை பற்றி நினைவில்லாமல், அதற்கு ஆயத்தமில்லாமல் இருந்தாங்க. அவர்கள் கைவிடப்படுவார்கள். 42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். புதிய ஏற்பாட்டில் இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த விழித்திருங்கள் என்பது. ஒரு சரீர வாழ்க்கையில் கூட ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணுன்றது, காரியங்களை பார்த்து கவனமாக விழித்திருக்கணுன்றது ரொம்ப அவசியம்தான். இந்த தலைமுறையானது விழித்திருப்பதை போல தெரிகிறது, ஆனால் தவறு, பாவம், இந்த உலக காரியங்கள் இதை செய்வதற்காக அவர்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க. இங்க சொல்லப்பட்ட விழித்திருங்கள் என்பது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன, அவர் திட்டம் என்ன, அதற்காக நாம் எப்படி ஆயத்தமா இருக்கணுமோ அந்த ஜாக்கிரதை தான் இங்க விழித்திருங்கள் என்பது. பி விஜிலண்ட். திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். விழித்திருங்கள் ஒரு வார்த்தை, 2வது ஆயத்தமாயிருங்கள். விழித்திருந்தது நல்லது தான், ஆனால் ஆயத்தமா இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கான உதாரணங்களை பின்னால ஆண்டவர் நமக்கு 2 வகையா சொல்றார். 45 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவைகளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்கானாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் சொல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்க குடிக்க தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆண்டவரின் வருகை, அந்த 2ஆம் வருகை, அதோடு கூட சேர்த்த நியாய தீர்ப்பு. அதனால தான் விழித்திருங்க, ஆயத்தமாருங்க அப்படின்னு சொல்றது. வானத்தில் எக்கால துணியோடு வருவார்னா அப்படி அண்ணாந்து பார்த்து போயிடலாம்ல. ஏன்னா ஒரு பெரிய சத்தம், உலகம் முழுவதும் காணும்படியாக கேட்கும்படியான ஒரு பெரிய சத்தம். அப்போ அப்படி திரும்பி பார்த்து என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கமோ விட்டுட்டு அப்படி மேலே பார்த்து ஆண்டு விட்டு போயிடலாம்ல. அது பத்தாது.
அதனால் தினந்தோறும் வாழ்க்கையில் அது எந்த நிமிடம் நடக்கும் தெரியாது, என்ன நாழிகையில் நடக்கும் தெரியாது, அதை பற்றி எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதால் ஆயத்தமாக இருங்க, விழிப்போடு இருங்க. ஐயோ, ஆண்டவர் வருவாரானால் அவரை சந்திக்க வேண்டுமே. மார்க்கு 13:35 முதல். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். நமக்கும் சேர்த்து தான். அப்போது ஒரு எஜமான் வெளியே போயிடுறாரு, வேலைக்காரன் பொறுப்பில் இருக்கிறான், ஒரு மேனேஜர் உக்ரானக்காரன். ஆனால் அவன் எஜமான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார், அவர் எப்போ வருவார்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கவனமாக இல்லாமல் ஜாக்கிரதையாக நடக்காமல் தன் பொறுப்பிலிருந்து தவறி குடித்து வெறித்து பிறரை அடித்து இப்படியே அவன் ரொம்ப நெக்லிஜென்ட்டாக அஜாக்கிரதையாக இருப்பானால் இவன் நிறையாத சமயத்தில் எஜமான் வந்து பார்ப்பார், அலங்கோலமாக இவன் தன் வேலையில் இருப்பதை பார்ப்பார், அவன் பொறுப்பற்றவனாக இருப்பதை பார்ப்பார், அவனை அப்படியே பிடித்து அவனுக்கான ஒரு பெரிய தண்டனையை கொடுப்பார். இந்த உதாரணத்தை நாம் கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும், தினமும் ஆயத்தமாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். விழித்திருக்கிறாங்க, ஆனால் ஆயத்தமா இல்லைன்னா அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா, 10 கன்னிகைகள் உதாரணம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு முகாலமாக கேட்டு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கன்னிகைகளில் 5 பேர் விழித்திருந்தாங்க, எண்ணெயோடு மணவாளன் வருவதற்காக ஆயத்தமாக இருந்தாங்க. மற்ற 5 பேர் விழித்திருந்தாங்க, அவங்களும் காத்திருந்தாங்க. ஆனால் எண்ணெய் குறைவுபட்ட பொழுது அதை கவனமாக பார்த்து அதை சரி செய்து கொள்ளாமல் அவங்க அஜாக்கிரதையாக இருந்தாங்க. மணவாளன் வந்தார், அந்த 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் மற்ற 5 பேர் ஆயத்தம் இல்லாததினாலே, ஆனால் விழித்திருந்தாங்க, அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அவங்க காத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதில் கவனமாக இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்கிறபடியால் இந்த உலகத்தோடு பிணைந்து போவதற்கு, இசைந்து போவதற்கு அதிக சாத்தியம் உண்டு. இந்த உலகத்தை நேசித்து உலக வேஷத்தில் போவதற்கு அதிக சாத்தியம் உண்டு. அப்படிதான் கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கிறோம், நீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய அக்கறை, ஆவிக்குரிய கவனம், ஆவிக்குரிய பேச்சு, ஆவிக்குரிய பயிற்சி குறைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில், இந்த காலத்தில் இப்படி ஒரு செய்தியை நம்ம காதில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதே. தேவனுடைய சமூகத்தை பற்றிய கவனம், ஆவல், அக்கறை குறைவாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புசிக்கும் பசிதாகம் குறைவாக இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை, பேச்சு, அந்த வழக்கம் குறைவாக இருக்கிறது. மொத்தமாக இல்லைன்னு இல்லை, அவைகள் குறைவாக இருக்கிறது. அங்கே விளக்கு இருந்தது, ஆனால் எண்ணெய் குறைவாக இருந்தது. அப்படியானா இன்றைக்கு இதை நம் காதில் கேட்க வைத்த இந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம காதில் கேட்டதுனால, ஆண்டவரின் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, நான் அப்படி ரொம்ப கவனமாக இருக்கிற ஆள் தானா, அதுக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும், கொஞ்சம் நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. இது புரியும். ஆனால் இதை நாம் செய்கிறோமா என்று சொன்னால் சிலர் பூஜ்யமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி ஒரு நினைவு கூட இல்லாமல் இருக்கலாம். சிலர் ஆமாம் நான் கொஞ்சம் ஆயத்தமாக தான் இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அளவில் இருப்போம். ஆனால் ஆண்டவர் விழித்திருங்கள், ஆயத்தமாருங்கள் சொன்னார் இல்லையா, அது நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மணவாளன் வரும் பொழுது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரும் பொழுது தைரியமாக அவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம்மால் சந்திக்க முடியும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்முடைய வேத வாக்கியங்களில் நாங்கள் இன்று கேட்க வேண்டியதை கேட்டிருக்கிறோம், நாங்கள் கேட்க வேண்டியதை கேட்டிருக்கிறோம். மிகவும் அவசியமானதாக ஆவிக்குரிய கவனத்தோடு கூட நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். நாங்கள் விழித்திருக்கவும் வேண்டும், ஆயத்தமாக இருக்கவும் வேண்டும். ரெண்டுமே குறைவாக இருப்பதைப் போல தோன்றுகிறதப்பா, அது உண்மைதான். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலப்படுத்தும், எங்களை கரம் பிடித்து நடத்தும், கைவிடாமல் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஞானம் தாரும், விவேகம் தாரும். எங்கள் பிள்ளைகளை, இந்த சந்ததியை நீர் சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.